அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்களில் பல வகையான மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். அந்த மனிதர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாம் எப்படி கணித்திருப்போம் என்று சொன்னால், ஒரே வார்த்தையை கொண்டு நாம் சமாதானப்படுத்தியிருப்போம். மனுஷன் அப்படி தான் இருப்பான், 5 விரல் ஒன்று போலையா இருக்குது, அப்படித்தான் மனுஷனும் இருப்பான்னு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கொள்வோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புகிறான், எப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். காரணம், இந்த உலகத்தில் தற்காலிகமான வாழ்க்கையை வாழக்கூடிய அல்லது ஒரு குறிப்பிட்ட காலவரை மட்டுமே அவர்கள் அந்த பதவியை வகிக்கக்கூடிய ஒரு சில மக்களை நாம் பார்த்தால், அவர்களுக்கென்று ஒரு சில வழிமுறைகளை வகுத்து வைத்திருப்பார்கள். அவர்களை பார்த்தால் அடையாளம் கண்டுவிடலாம். எப்படி, அவர் போலீஸ் அப்படின்ற பார்த்த உடனே தெரிஞ்சிடும். யூனிஃபார்ம் இருக்காது, மஃப்டியில் இருந்தாலும் அவர் போலீஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவான். எப்படி, அவனுடைய ஹேர் ஸ்டைல், மிலிட்ரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே வளர்த்தி, ஒரே ஒரு உடல் அமைப்பு, ஒரே ஹேர் கட்டிங். நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் யூனிஃபார்ம் வச்சு அடையாளம் காண முடியும். ஆனால் ஒரு சிலரை இவர்கள் என்று அடையாளம் கண்டுவிடலாம். ஆனால் முஸ்லீம்களில் அடையாளம் காணப்படுவதற்கென்று சில குணாதிசயங்களை இஸ்லாம் வகுத்து தருகிறது. ஒரு சில செயலை முஸ்லீம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஒரு சில செயல்களை பார்த்தால் கண்டிப்பாக அவன் முஸ்லீமாக தான்ப்பா இருப்பான், இந்த மாதிரி வேலைகளை முஸ்லீம்கள் தான் செய்வான். எப்படி, ஒருத்தன் திடீரென்று கீழே விழுந்து கிடக்கிறான், அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவனுக்கு தேவையான செலவுகளை கொடுத்து அவசியப்பட்ட ரத்தத்தை கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தா உடனே சொல்லிடுவான் முஸ்லீம்களில் ஒருத்தனாக தான் இருப்பான் அப்படின்னு. ஆனால் சில குணாதிசயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். மக்களில் பலர் இருக்கிறான், அவனை போல இருந்துடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சில மனித கூட்டத்தை பேசுகிறான். அந்த மனிதர்கள் யார் என்பதை நாம் இந்த ஜும்ஆவில் பார்ப்போம். நம்மக்கிட்ட ஒரு வேளை அந்த குணாதிசயங்கள் இருக்குதா, இல்லை நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்து கொண்டு தான் தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்க்க வேண்டியதுதான். இப்படித்தாம்பா இந்த காலகட்டத்தில் இருக்க முடியும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இஸ்லாம் காலத்திற்கேற்றாற்போல் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் வசனங்கள் இறக்கி அருளப்பட்ட அந்த லைவ் டெலிகாஸ்ட், நேரடியாக பார்த்த அந்த ஜனங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு ஜும்ஆவிலும் பேசப்படுகிற குர்ஆன் வசனங்களை கேட்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை அறியக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். அடடே, நாம் இப்படிலாம் இருக்கிறோம், அல்லாஹ் இப்படி இருக்கிறது விரும்புறது இல்லையே, அல்லாஹ் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு தாங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை குறிப்பிட்டு சொல்கிறான். வ மினன் நாசி, மனிதங்களில் ஒரு கூட்டம் இருக்கிறான். மையக்குலு ஆமன்னா, அவன் சொல்லுவான் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி, அல்லாஹுவின் மீதும் மறுமை நாள் மீதும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவன் சொல்லுவான். நல்லா சொல்லி காட்டுகிறான். வமாஹும் பி முஃமினீன், அவன் மூமின் இல்லைங்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல் பக்ராவில் 8வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அவன் சொல்கிறான், மினன்னாசி, மக்களில் ஒரு கூட்டம் இருக்கிறான், மையக்கூலு ஆமன்னா, நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படிங்கிறான், பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் நம்புகிறேன், மறுமையில் ஆமாப்பா இப்படிலாம் நடக்குங்கிறேன் நம்புகிறேன். சிலருடைய பேச்சுக்களை பார்ப்பீங்களே, ஆளை பார்த்து அவன் பேசும்போது ஹதீஸ் வாயில் அப்படி மழன்னு வரும், குர்ஆன் வசனங்கள் அப்படி வரும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்ன, வமாஹும் பி முஃமினீன்,
அவன் முஃமின் இல்லைங்கிறான். எதை வச்சு சொல்கிறான்? யுகாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனு வமா யக்தஹூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அவனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்பிக்கைங்கிறத வாயில் பேசுவான், உள்ளத்துக்குள்ளே எப்படி தெரியுமா? எவனை ஏமாற்றலாம் ஆளை பார்ப்பான். டேய் இருந்தால் அதுக்கு தகுந்த ஆள், இவனை வச்சு ஏமாத்திடலாம். வாயில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும், உள்ளத்தில் அவன் என்னத்தை வச்சுருப்பான்? இறை மறுப்பை வச்சுருப்பான். முனாஃபிக் தனத்தை சுமந்து கொண்டு நடக்கக்கூடியவன். உருவத்தை பார்த்தா அவனை அப்படிப்பட்டவன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாயில் பேசுகிறத பார்த்தாலும் இவன் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. அல்லாஹுவை நம்புகிறேன்பா, மறுமை நாளை நம்புகிறேன்பா. ஆனால் குணத்தில் செயல்பாடில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப மாட்டான், இருக்க மாட்டான். என்ன செய்கிறானாமா? அவன் ஈமான் கொண்டவரே ஏமாத்துறான், அல்லாஹுவை ஏமாத்துறதாக அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அடேங்கப்பா இன்றைக்கி அவனை ஏமாற்றிட்டப்பா அப்படின்னு இவன் நினச்சிக்குவான். மக்களில் சிலருக்கு சில குணம் உண்டு. எப்படின்னா, அவன் நம்மளை ஏமாத்துறான்னே நமக்கு தெரியும், நம்ம ஏமாந்துட்டோங்கிறது அவனுக்கு நம்ம காட்ட மாட்டோம். ஏன் தெரியுமா? அவன் சந்தோஷத்தில் ஏன் நம்ம கேடு வர வைப்பானே. அவன் ஏமாத்துறான்னு நமக்கு நல்லா தெரியும், ஏமாந்த மாதிரி காட்டிக்குவோம். நம்ம ஏமாந்துட்டோன்னு அவன்கிட்ட காட்டிக்க மாட்டான். அவன் என்ன நினச்சிக்குவான்? அட்டேங்கப்பா சரியா அவ்வளோ 1ஆம் நம்பர் ஏமாளி, ஏமாற்றிட்டோம்டா. அல்லாஹ் சொல்கிறான், அவன் அவனை ஏமாத்தலை, தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறோங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு சிலரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். இப்போ நாம் என்ன நினைப்போம்? நம்ம இவன் தன்னை ஏமாத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா வருத்தப்பட்டுருவானே, சார் இப்படி ஒரு ஆளை ஏமாற்றிட்டமே நம்ம ஃபீல் பண்ணுவானேன்னு அந்த ஃபீலிங் அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஏமாந்த மாதிரியே காட்டிக்க மாட்டோம். ஆனால் தெரியும் அவன் ஏமாத்துறான் அப்படின்னு, சத்தம் இல்லாமல் வந்துடும், யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு துவா செஞ்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அவன் என்ன நினச்சிக்குவான்? சரியாவில் ஒரு ஏமாளி மாட்டினான், இன்றைக்கி அவனை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு அவனை தன்னைத்தானே சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் சொல்லலை. 9வது வசனத்தில் பாருங்கள், யுகாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனு. அவன் முஃமின்களை முஸ்லீம்களை ஏமாத்துறதே அவனுக்கு கொள்கையாக இருக்கும். ஆனால் அவன் நினச்சிக்குவான் ஏமாற்றிட்டோன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவன் தம்மைத்தானே ஏமாற்றி கொண்டானே தவிர அவன் அதை உணர விடாமல் ஆக்கிடுவான். அப்படி ஒரு உணர்ச்சி இல்லாமல் எல்லாம் ஆக்கி விட்டுருவான். அவனுக்கு அந்த உணர்வு வரணும்ல. நம்ம சில நேரங்களில் நமக்கு சில உணர்வுகள் வரும். அடடே தெரியாமல் செஞ்சுருப்போம், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த தவறு நமக்கு சில நேரங்களில் உணர்ந்து வரும். அது அல்லாஹ் தான் உணர்த்துறான். அதை முதல்ல விளங்கிக்கிங்க. நம்ம புத்திசாலித்தனத்தினாலேயோ நம்மளுடைய அறிவாளித்தனத்தினாலேயோ நம்மெல்லாம் அதை உணர்றதில்லை. பாவம் செய்கிறோங்கிறத உணர்த்துறதே ரப்புல் ஆலமீன் தான். சில நேரங்களில் நமக்கு தௌபா கேட்குறதுக்கு தோணும், சரி அதை தப்பு பண்ணிட்டோம், உடனே அது நம்ம அறிவெல்லாம் இல்லை, அல்லாஹ் அந்த உணர்வை உணர்த்துறான். சிலருக்கு அல்லாஹ் அந்த உணர்வை உணரவே விட மாட்டான், உணர்த்தவே மாட்டான், விட்டுருவான். அவன் பாவம் செய்கிறோங்கிறதே அவனுக்கு தெரியாமல் போயிடும். அவன் நினச்சிக்குவான், அடேங்கப்பா இன்றைக்கி நம்ம நல்ல பெரிய ஒரு வேலையை காட்டிட்டோம்டா அப்படின்னு நினச்சிக்குவான். அவன் தான் அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவன். யாருக்கு பாவத்தை உணர்வு வருகிறதோ, ஐயோ அடடே இந்த தப்பு பண்ணிட்டோமே, அவன்கிட்ட போய் நம்ம ஒரு தப்புக்கு மன்னிப்பு கேட்டுருவோம், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுருவோம், இல்லை வேறு யாருக்காவது இந்த தப்பு பாவ நிவாரணம் சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் சில நேரங்களில் தெரியாமல் பாவம் பண்ணியிருப்போம், அவன் இல்லாமல் போயிருப்பான், அதுக்கு ஒரு நிவாரணம் இருக்குது மார்க்கத்தில், அதை செஞ்சாவது அவன் தப்பிச்சிருவான். மினன்னாசி, மக்களில் ஒரு கூட்டம் இருக்கிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு கூட்டத்தை பாருங்க, மினன்னாசி மயத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாதை யுஹிப்புன்னஹும் கஹுப்பில்லாஹ். இன்னொரு கூட்டம் இருக்கான், மினன்னாசி, மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறான். அவன் எப்படி தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுவை நேசிப்பது போல நேசிச்சிருவான். ஒருத்தனை நேசிக்கணுங்கிறது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் சகோதரனை சிரித்த முகத்தோட ஒரு புன்முறுவல் அது கொடுத்தா கூட அது தர்மத்துக்கு சேருங்கிறாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட பல பேர்கிட்ட அதெல்லாம் இல்லை. சலாம் சொன்னால் கூட ன்ட்டு போகிறான். ஏன்னா நம்ம தொப்பி போட்டிருப்போம், இன்றைக்கி அது இல்லை. ஆமாம், தொப்பி போட்டிருப்போம், பார்த்தா அடே இவன் தப்லீக் ஜமாத்து, நம்ம தௌஹீத் ஜமாத்து, நம்ம பிராமணன், இப்படி நினைப்பு இருக்குது. இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. நம்ம நேர்வழி அடைஞ்சிட்டோங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை.
ஒருத்தன் சில நேரங்களில் பிதுகத்திலே வழிகாட்டிலே இருப்பான்னு வைங்களேன், அவங்களுக்கு அவங்கள குறித்து நம்ம இறக்கப்படணும். யா அல்லாஹ் அவனுக்கு இதாயத்தை கொடு, அவன்கிட்ட போய் சொல்லணும். அதுக்காக அவன் சொல்கிற சலாத்துக்கெல்லாம் சலாம் சொல்லாமல் நான் பெரியவன்லாம் காட்டக்கூடாது. அதில் மார்க்கத்தில் இடம் இல்லை. நாம் இப்படி பிதுகத்துக்களை விட்டு இணை வைப்பதை விட்டு நம்ம இப்படி இருக்கிறோம்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை. இது நம்ம அறிவினாலோ நம்ம பெரிய சக்தியை கொண்டு சம்பாதிச்ச சம்பாத்தியம் என்று நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் இதாயத்தை கொடுத்துருக்கிறான். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹாப். இது சஹாபாக்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் அழுது கேட்பாங்க இந்த துவா. யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி இதுன்னு காட்டிட்ட, இதிலிருந்து எங்கள் உள்ளத்தை வழிபறலை செய்து விடாத அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இங்கே பாருங்கள், ஒரு கூட்டத்தை நேசிக்கிறான். அந்த நேசத்துக்கு ஒரு வரையறை இருக்குது. அந்த நேசம் எந்த அளவுக்கு போயிருது பாருங்கள். அவன் கேட்குறான், ஒரு உதவி ஒருத்தர் பண்ணுறாரு, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அந்த உதவி அவனுக்கு போகுது. அல்லாஹ் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க என்னே, போச்சா சோழி முடிஞ்சா ஈமான்னு. இதான் ஒருவரிடத்திலிருந்து நான் தன்னுடைய உதவி பெறுவதற்காக அல்லாஹ்வை நீங்கள் மட்டும் இல்லைன்னா, சில சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஒன்றுமே இந்த காரியம் நடந்திருக்காதும்மா. சின்ன விஷயம், அல்லாஹ் தான் அவனை கொண்டு செய்ய வச்சுருப்பான். இது தப்புங்கிறான் அல்லாஹ். இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு பாதுகாக்கப்படணும். நஅூது பில்லாஹ். அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்க. பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் பார்த்துட்டா அப்படி உருகிடுவான். இமாம்களை இதில் அடக்கம். நான் சொல்கிறேன், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில அப்படி தான தர்மம் சதக்கா கொடுக்கக்கூடிய தௌஹீத சிந்தனை உள்ள இமாம்களிடத்தில் கூட இந்த விஷயங்களை பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்து அவன்கிட்ட மாற்றி பேசிடுவான். நீங்கள் மட்டும் இல்லைன்னா வாப்பா தொலை வைக்கிறோம் வாப்பா, நீ உன் பின்னாடி ஒரு கூட்ட மக்கள் தொழுகுது. அல்லாஹ்வை நேசிப்பது போன்று மனிதர்களை நேசிச்சிருவாங்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட ஆள் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ். ஆனால் உண்மையான முஃமின் அப்படி கிடையாது. அவன் அதில் உறுதியாக இருப்பான். என்ன தான் நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படின்றான். அவனை புகழ மாட்டான். ஒரு 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 வெகுமதி அல்லது ஒரு தேவை அல்லது ஒரு உதவியை அடையிறோம் பாருங்க, அடையும் போது உள்ளத்துக்குள்ள ஒரு மாறுதல் வரும். ஷைத்தான் எந்த நேரத்திலும் நம்முடைய கல்வை லா துஸி குலூபனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த உள்ளத்தை மட்டும் புரட்டிடாத ரப்பே, எனக்கு தேவைப்படும் போது நீ எனக்கு கொடுக்குற. யாரையாவது மூலியமாக கொடுப்பான் அல்லாஹ், அவ்வளவுதான். உடனே அவனை பார்த்த உடனே 10 பேர் இருந்தான், எவனும் என்னை கண்டுக்கல, நீங்கள் தான் பார்த்தீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா சோழி முடிஞ்ச ஈமான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் முஃமின் வல்லதீன ஆமனு அஷத்து, அவன் உறுதியாக இருப்பான். இது அல்லாஹ் தான் அங்கே செஞ்சான், இது அல்லாஹ் இல்லைன்னா அல்லாஹுவால் ஆக்கப்பட்டது தான் என்று முஃமின் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் நிலையாக இருப்பார்கள். மனிதர்களை நேசிக்கணும், மனிதர்கள் மீது அன்பாக இருக்கணும். ஆனால் அல்லாஹ்வை நேசிப்பது போன்ற ஒரு நேசம் கூடாது. ஒருவேளை உனக்கு அந்த உதவி கிடைக்கலை, பாதிக்கப்பட்டவனாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை, மரணம் உன்னை வந்து அடையுது, மௌத்தா போயிடலாம். பாதிக்கப்பட்ட நிலையிலே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்பட்ட அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று மனுஷன்கிட்ட போய் நின்றக்கூடாது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். இல்லை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க. இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். மினன்னாசி, இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மையுஜிபிக்க கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. அவன் உலகத்தை பேசுவான், உலகத்தை பற்றி அவன் பேசுறது வயுஷ்ஹிதுல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுவான். அலா மாஃபி கல்பிஹி வஹுவ அல் அப்துல் கிசாம். மினன்னாசி, மக்களில் ஒரு கூட்டம் இருக்கான், அவன் உலகத்தை பற்றி பேசுனான்னு சொன்னால் சுபஹானல்லாஹ், அப்படி நாமெல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். ஃபோன் என்ன ஃபோன்? நானா சாம்சங் ஃபோனாச்சு, அதெல்லாம் ஒரு ஃபோனா அப்படிம்பா.
அவன் பார்வைக்கு ஐஃபோன் தான் ஃபோன், இப்படிலாம் இருப்பான். எங்கே வீடு கட்டியிருக்கீங்க? அப்படி ஒரு ஓரமாக ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் 1.5 சென்ட் சிட்டிக்குள்ளே வாழணும். உலகத்தை பற்றி அவன் பேச பேச நம்மளாம் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுவான். ஐயோ நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோமா. இவனை சொல்கிறான் அல்லாஹ் அலத்துல், இவன் மிக பயங்கரமானவங்கிறான். இவன் ஆள் கூட்ட சேர்க்கை பக்கத்தில் வைக்கக்கூடாது, இவனை ஆளை இடத்த காலி பண்ணிடணுங்கிறான். அவன் பேசுவான் அப்படி. நிக்கா பண்ணீங்களா? ஆமாம். எவ்வளவு? இப்படி இவ்வளோ. எந்த மண்டபம் பிடிச்சிங்க? எந்த மண்டபம் பிடிச்சிங்க? பள்ளிவாசலில் வச்சு பண்ணுற நிக்காலாம் உங்களுக்கு நிக்காவாவே தெரியாது. ஃபுல்லாக ஸ்கூலில் படிக்குது. எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? அவன் பேசுவான். பேச பேச இவன் என்ன பண்ணுவான்? கடனை உடனே வாங்கி பிள்ளைய கொண்டு அந்த பெரிய ஸ்கூலில் சேர்த்து கடைசியில் அந்த பிள்ளையும் கஷ்டப்படும், இவனும் கஷ்டப்படுவான். எவன் பேச்சும் கேட்டுறக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து கவனமாக இருந்துக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் பாருங்க. இவன் வயஷ்கிதுல்லா, அல்லாஹ் மீது சத்தியம் முடிச்சுனான். வல்லாஹி அப்படித்தான், அதுதான் வாழ்க்கை அப்படின்றான். இவன் கூட இவனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலா மாஃபி கல்பிஹி, இவனுடைய உள்ளத்தை பாருங்க எவ்வளவு. ஹுவ அலப்துல், இவன் ரொம்ப பயங்கரவன். கிஸ்ஸாம், இவனை விட்டு கிளம்பிருங்கிறான் அல்லாஹ். சூரா அல் பக்ராவில் 204வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அவன் பேச 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 இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மறுநாளே கடனை உடனே வாங்கி அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு கடனாளி ஆகி அவன் போயிடுவான், இவன் சிக்கிக்குவான். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு என்ன வாழ்க்கையை வகுத்து தந்திருக்கிறானோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உலகத்தில் எல்லாவனுமே பணக்காரன், ஒன்றும் இல்லை. இந்திரா நகரில் எல்லாருமே பணக்காரங்க. நீங்கள் சக்காத்தை எங்கே கொண்டு கொடுப்பீங்க? சதக்கா எங்கே கொண்டு கொடுப்பீங்க? சரியா? எல்லாருமே ஏழைங்க. அவனுக்கு என்ன, யார் உதவி பண்ண முடியும்? ஏழைகளையும் பணக்காரர்களையும் பலவீனர்களையும் ஆரோக்கியத்தையும் வியாதியையும் அதற்கான மருத்துவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வச்சுருக்கான். ஏன் தெரியுமா? இது மூலமாகவது நீங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு, ஒருவருக்கொருவர் அன்பு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் இது இருக்கணும் என்பதற்காகத்தான். எல்லா குழந்தையும் கொண்டு போய் கான்வென்ட்டில் படிக்க வச்சுட்டா, கவர்மெண்ட் ஸ்கூலு, எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, எல்லார் வீடும் சொந்த வீடு அப்படின்னா வேலைக்கு ஆளுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வேலைக்கு ஆள் வேணுமா இல்லையா? ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன் வீட்டில் போய் வேலை செய்வானா? செய்ய மாட்டான். உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இவன் எப்படி தெரியுமா பேசுவான்? ஐயோ அது முட்டாள்தனம், அது தப்பு, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு உசுப்பேத்தி அல்லாஹ் சொல்கிறான். அவனை ஆளை கிளப்பிருங்கிறான், அவன் கூட உட்காராதங்கிறான் அல்லாஹ். வமினன் நாசி, ரொம்ப கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கே கடிகாரத்தை காணும்? அல்லாஹ் அக்பர். இன்னொருத்தன் இருக்கிறான் கூட்டம், மையக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் பார்க்குறதெல்லாம் கேட்பான். ஒரு தோட்டம், பெரிய தோட்டம் இருந்தால் இந்த தோட்டம் நமக்கு இருந்திருக்கக்கூடாதா? ஒரு பெரிய வீடு, இந்த வீடு நமக்கு இருந்திருக்கக்கூடாது? நல்ல கார், இது நமக்கு இருந்து, உலகத்திலேயே கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் ஜாக்கிரதையும் ரொம்ப ஆள் டேஞ்சரு. கடைசி வரைக்கும் அவன் ஆசை பேராசையிலே இருக்குமே தவிர போதும் என்கிற மன திருப்தி வரவே வராது. யாருக்கிட்ட போதுங்கிற மன திருப்தி இருக்குதோ அவங்கள்ட்ட அன்பு இருக்கும், அவங்கக்கிட்ட பொறுமை இருக்கும், அவங்கக்கிட்ட இறை நம்பிக்கை இருக்கும், அவங்கக்கிட்ட பேணுதல் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு இரக்க குணம் இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு நாள் உஹது மலையில் வாக்கிங். நம்மெல்லாம் எங்கே வாக்கிங் போவோம்? இப்போல்லாம் வாக்கிங் போகிறது கொஞ்சம் கம்மி தான். உஹது மலை, ஹஜ் முறை போனவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மலைன்னு. அதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்கிங் போவாங்க. அபூபக்கர் அல் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் அப்படி வாக்கிங். ஒரு மஷூரா அப்படின்னா உஹது மலையில் தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு மஷூரான்னா எங்கேயாவது பிரியாணி எல்லாம் ரெடி ஆக்கி வச்சுட்டு தான் மஷூராவே நடக்கும். குறைஞ்சபட்சம் பப்ஸு டீ கூட இல்லைன்னா என்ன மஷூரா பண்ணீங்க அப்படின்னு இல்லையா? நான் சொன்னது பொதுவாக சொன்னேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட உஹது மலையில் போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நிற்க சொல்கிறாங்க. அபூதரே, இதை தாண்டி நீங்கள் வர வேண்டாம். அபூதர் நிற்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம். திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அபூதர் அலி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் கூட பேசுனீங்க? பயங்கர சத்தமாக இருந்துச்சு, நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் இதை தாண்டி வர வேண்டாம்
சொன்னதுனால நான் பொறுமையாக இருந்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அபூதரே நீங்கள் கேட்டீங்களா, அந்த பேச்சை கேட்டீங்களா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், ஜிப்ரீல் வந்துட்டு போனார், உஹது மலையை தங்கமாக்கி தர்றேன்னு அல்லாஹ் சொன்னாங்க. நம்மளாக இருந்து என்ன கேட்டிருப்போம்? யாரும் சொல்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க, சரின்னு சொல்லிடுங்க. காரணம் என்ன? வாழ்க்கையில் அந்த காலகட்டம் வயிற்றில் கல்லை கட்டிட்டு அகல் தோண்டின இடம். ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலித்த கோதுமை மாவினாலான ரொட்டி துண்டை அவர்கள் வாழ்நாளில் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், உஹது மலையை தங்கமாக்கி தர்றேன்னு சொன்னாங்க. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை அல்லாஹ் அப்படி ஆக்கி தந்திருந்தால் என்னுடைய தேவை கடனை அடைப்பதற்கு, அப்பவும் கடனுக்கு இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, கடனை அடைப்பதற்கு 3 நாள் என்னிடத்தில் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். ஆக அந்த ஒரு எளிமையான வாழ்க்கை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காக சம்பாதிக்கக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது, பேங்க்கில் பேலன்ஸ் வைக்கக்கூடாது, அப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. அதெல்லாம் உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கோடீஸ்வரர் அந்த காலகட்டத்தில், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கர லட்சாதிபதி அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும் போதும் தங்களுடைய வாழ்க்கையை போதும் என்று அமைத்து கொண்ட ஒரு விஷயம். ஆக அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை அல்லாஹ் எதை எச்சரிக்கிறானோ, நாம் இன்னைக்கு நினச்சிக்குவோம் மனுஷனை பார்த்து, மனுஷங்க அப்படி தான்ப்பா இருப்பான், 5 விரலும் ஒன்றும் போலையா இருக்குது, அவன் அவ்வளோதான் குணம். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய குணம் ஒன்று இருக்கிறது. இப்போ பார்த்ததெல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய குணம். அவன் கூட சேர்ந்துடாதேங்கிறான், அவனை அப்படி ஆயிராதேங்கிறான், அவனை பக்கத்தில் வச்சுக்காதேங்கிறான், எச்சரிக்கையாக இருங்கிறான். இப்படிப்பட்ட மக்களாக மாறுவதை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மறுமையை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலக வாழ்க்கையை நாம் அதிகமாக விரும்பவே மாட்டோம் என்பது தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆகையால் மனிதர்களில் பல குணாதிசயங்களை கொண்டவர்கள் உண்டு. நாம் நம்முடைய குணத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம் உடையவர்களாக ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் தௌஃபீக்கு தந்தருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பிக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களில் பல வகையான கூட்டத்தை அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய ஒரு வகை மனிதர்களை பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாட்களில் வாழ்ந்து காட்டிய சில வரலாற்றுகளை இன்றைக்கும் பல இஸ்லாம் அல்லாத எதிரி சமுதாயத்தில் உள்ளவர்கள் கூட ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் ஏமாந்து போனார்கள். ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட முடியாதா, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு மக்களுக்கு மத்தியில் நபி அவர்களை தவறாக சித்தரித்து விட முடியாதா என்றெல்லாம் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதில் தோல்வியை தான் இதுவரையிலும் தழுவி இருக்கிறார்கள். இனிமேலும் அவர்களுக்கு அதில் தோல்விதான். ஆனால் முஸ்லிம்களுடைய கூட்டத்தை எளிதாக அடையாளம் காட்டிவிடலாம். பாருப்பா, முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறான், முஸ்லீம்களை நாங்கள் வெறுக்கிறதுக்கு காரணம், முஸ்லீம்களே இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான், முஸ்லீம்கள் அதிகரிச்சிட்டா சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் வழிகேடுகள்லாம் வந்துடும் அப்படின்னு இன்றைக்கி இஸ்லாம் அல்லாத சமுதாயத்திடத்திலிருந்து சில அடையாளங்கள் காட்டப்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரே வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டார்கள். மன் கஸன ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுவாரோ ஒரு என்னை சார்ந்தவர் அல்லன்ட்டாங்க. ரொம்ப தெளிவான ஒரே வரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒரு கோதுமை மூட்டையில் வச்சு வியாபாரம் நடக்குது. கையை விடுறாங்க, மேலே நல்ல கோதுமையும் உள்ள ஈரமான மழைக்கு நனைஞ்ச ஈரமான கோதுமையும் வச்சு விற்கிறார். அவரை பார்த்து கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்பா இப்படி பண்ணுற? உன்னை நம்பித்தானே ஒரு பொருளை ஒருத்தன் வாங்குறான், அந்த வாங்குறவனுக்கு இப்படி துரோகம் இழைக்கலாமா? யார் ரசூலுல்லாஹ், மழையில் நனைஞ்சிருச்சு, காரணமெல்லாம் சரியாக தான் இருக்கும், காரணத்தை குறித்து தவறே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்போ அதை ரெண்டாக பிரிச்சிரு, இது வேற அது வேற, விலையை நீ சொல்லிக்கோ, இதுதான் விலை, விருப்பம் இருந்தால் வாங்குறான், இல்லைன்னா போயிடறான். மறைச்சி வச்சு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாத. மன் காஷ ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நாம் சில நேரங்களில் பார்க்குறோம் இல்லையா, சில ஆம்புலன்ஸுகள் போகும், சைரனை போட்டு போவான், உள்ள நோயாளியோ அல்லது உள்ள எந்தவித பாதிக்கப்பட்டவர் இருக்க மாட்டார், இவன் சீக்கிரமாக கூட்டத்தில் போகணுன்ட்டு சைலன்சர் போட்டு போவான், அந்த சைரனை போட்டு போவான். மன் காஷ ஃபலைஸ மின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யார் ஏமாற்றுவாரோ, பொதுமக்களை ஏமாத்துறானோ அதெல்லாம் ஏமாத்துவேல. இந்த குணாதிசயங்களை முஸ்லீம்களிடத்தில் இன்றைக்கி பெருவாரியாக பார்க்க முடிகிறது என்பது தான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. உங்ககிட்ட இருக்குது ஒரு பொருள், நீ விற்கணும், அதில் உள்ள குறையை சொல்லி விற்றுவிடு, மறைச்சி விற்காத. உன்னை நம்பி வாங்குறானா இல்லையா, உன்னை நம்பி வாங்கக்கூடியவன் வாங்கின பிறகு ஏமாந்துட்டு அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், உங்கள் பேரை உச்சரிக்க மாட்டான், சமுதாயத்தே சொல்லுவான். முஸ்லீம்கிட்ட பாய்கிட்ட வாங்க. ஒரு காலம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு, பிரச்சனை ஊரில் பிரச்சனைன்னா துலுக்கனை கூப்பிடுங்கப்பா பஞ்சாயத்துக்கு, அவன் தான் என்ன சரியாக நியாயமாக நீதி சொல்லுவான் அப்படின்லாம் சொன்னாங்க. முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைன்னா நீதிபதியாக யாரை கூப்பிடுவாங்க, முஸ்லீம்களில் ஒருத்தங்களை கூப்பிடுவாங்க. இன்றைக்கி முடியுதா அப்படி? இன்றைக்கி அப்படி யாரையாவது கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுமா? பள்ளிவாசலில் சில நேரங்களில் பஞ்சாயத்து வருது, நம்மால் சைடில் ஓடி லெட்டர் கொடுக்குறான், அவன் எனக்கு சேர்ந்த, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், பார்த்து சொல்லுங்கள். பொறுப்பில் இருக்கிறவங்களே சில நேரங்களில் தவறளிக்கக்கூடிய சூழ்நிலை. பாதிக்கப்பட்டவன் அப்புறாவி, அவன் ஒரு பாமரன், எதிர்த்து சண்டை போட முடியாது, எதிர்த்து பேச முடியாது. நீதி வழங்கக்கூடிய இடத்துல மன் காஷ ஃபலைஸ மின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவன் முஸ்லீமே கிடையாது. தாடி வச்சு என்ன பிரயோஜனம், பேரில் இப்ராஹிம் முபாரக்குன்னு வச்சு என்ன பிரயோஜனம், அல்லது பள்ளிவாசலுக்கு நம்ம லட்ச லட்சமாக கோடி கோடியாக நான் நன்கொடை வழங்குறேன், என்ன பிரயோஜனம்? மன் காஷ ஃபலைஸ மின்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, யார் ஏமாற்றுவாரோ ஒரு என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லிட்டாங்க. ஆக இந்த உலகத்தில் சில சந்தர்ப்பங்கள் நம்மை உலகத்திற்காக மாற்றி அமைக்கும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹுமல் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைச்சி பெறச் செய்வாயாக, புரட்டி விடாதே என்று அழணும், பயப்படணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சஜிதாவில் இருக்கணும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேர்வழியில் வைத்திருப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வக்கினா அதாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயில் முஃமினீன் வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.